third term, first unit, our environment lesson, textbook back question. That is the evaluation questions I am going to explain for you. So what is the first main they given means choose the correct answer. First question, which of these is an example for biotic factor? அப்படின்னா என்னன்னா இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து எது பயோட்டிக் ஃபேக்டர், பயோட்டிக்னா லிவிங் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஏ வந்து என்னன்னா வாட்டர், பி வந்து கோட், சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர். இந்த த்ரீல எது பயோட்டிக் ஃபேக்டர் அதாவது லிவிங் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் செகண்ட் ஒன், அவர் என்விரான்மெண்ட் இஸ் சரௌண்டட் பை டேஷ். ஓகே, அப்படின்னா என்னன்னா நம்மளோட என்விரான்மெண்ட் எதை சுற்றி இருக்குது, என்னென்ன இருக்குது நம்ம என்விரான்மெண்ட்ல அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயோட்டிக் ஃபேக்டர், செகண்ட் ஆப்ஷன் வந்து ஏ பயோட்டிக் ஃபேக்டர், தேர்ட் ஆப்ஷன் என்னன்னாக்கா both biotic and then abiotic factor. So this is the correct answer. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை சுற்றி லிவிங் அண்ட் தென் நான் லிவிங் திங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் தேர்ட் ஒன், ஹியூமன் பீயிங்ஸ் டிபெண்ட் ஆன் டேஷ் ஃபார் தேர் ஃபுட். என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கான் அவனுடைய சாப்பாட்டுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ஸ், செகண்ட் ஒன் சாயில் அண்ட் தென் தேர்ட் ஒன் wood. நமக்கு கரெக்டாக தெரியும் என்ன நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா மெயின் ஃபுட்டு நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் ஃபோர்த் ஒன், டேஷ் ஆர் த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். அது பிரைமரி ப்ரொடியூசர். இங்கே த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னா இந்த ஆர்கானிசம் வந்து அதனுடைய ஃபுட்டு அதுவே ப்ரிப்பேர் பண்ணும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கிரீன் பிளான்ட். நான் கிரீன்னா கிரீன் கலரில் இல்லாத பிளான்ட்ஸ். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் என்னன்னாக்கா கிரீன் பிளான்ட்ஸ். கிரீன் பிளான்ட்ஸ்லாம் தெரியும், குளோரோஃபில் என்ற பிக்மெண்ட் வந்து அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கிறதால அது வந்து கிரீன் கலர்ல இருக்கும். அதுக்கு தான் என்ன பேர்னாக்கா கிரீன் பிளான்ட்ஸ். த நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்தனா ட்ரை லீவ்ஸ். ஓகே, ஸோ இதுல எது பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னா நமக்கு நல்லாவே தெரியும் குளோரோஃபில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளான்ட்ஸ் வந்து அதனுடைய ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ எது ஆப்ஷன்ஸ் வரும்? கிரீன் பிளான்ட்ஸ். ஓகே, then fifth one, which is an example for decomposer. Decomposersனா ஃபுட்டு அப்புறம் வேஸ்டஸ்லாம் வந்து இருக்குங்களா, பிளான்ட் வேஸ்டஸ், அனிமல் வேஸ்ட்ல டீகம்போஸ் பண்ற ஆர்கானிசம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா மேங்கோ ட்ரீ, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, தென் தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா டீர். ஸோ பாக்டீரியா இதுதான் நமக்கு என்ன பண்ணும் டீகம்போசரா ஆக்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், which of these living things would die if there were no green plants on earth? See children, இங்க நிறைய லிவிங் திங்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த எந்த லிவிங் திங்ஸ் வந்து கிரீன் பிளான்ட்ஸ் இல்லை அப்படின்னாக்கா நம்மளுடைய பூமியிலே இறந்து போகும் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா புல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பி என்னன்னாக்கா ஒரு பாய் கொடுத்துருக்காங்க, சி என்னன்னாக்கா டாக் அண்ட் தென் டி என்னன்னு பார்த்தீங்கன்னா லயன். இப்போது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ அண்டு சி ஒன்லி, அதாவது ஏவும் சி மட்டும்தான் செத்து போகும் ஆக்சிஜன் அதாவது பிளான்ட் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி அண்ட் டி ஒன்லின்னு சொல்லிக்கிறாங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி அண்ட் ஏ ஒன்லி. தென் லாஸ்ட் ஆப்ஷன் ஏ பி சி அண்ட் டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டியூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ வந்து பிளான்ட்ஸ் வந்து ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆக்சிஜன் தான் எல்லா ஹியூமன் பீயிங்கும் வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளான்ட்ஸ் இல்லைன்னா இந்த எல்லா ஆர்கானிசமே என்னவாகும் இறந்து போகும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, then what is the second main they given means fill in the blanks. First one, dash is a consumer. கன்சியூமர் அப்படின்னாக்கா நம்ம வந்து பிளான்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரொடியூசர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பிளான்ட்டை சாப்பிட்றவங்க எடுத்துக்கிறவங்க தான் என்ன பேருனாக்கா கன்சியூமர். இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கவ், செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா சாயில். ஸோ சாயில் இஸ் அ நான் லிவிங் திங், அப்போ கவ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, செகண்ட் ஒன், எ யங் பிளான்ட் இஸ் நோன் அஸ் டேஷ் ட்ரீ. ஓகே சாரிம்மா, எ யங் பிளான்ட் இஸ் நோன் அஸ் டேஷ். இங்கே டூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ட்ரீ, செகண்ட் ஆப்ஷன் என்ன சாப்ளிங். அதாவது யங் பிளான்ட்னா அந்த சீட்லேருந்து க்ரோ ஆகிற பிளான்ட்ஸ்க்கு நம்ம என்ன பெயர் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாப்ளிங். ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தேர்ட் ஒன், பிளான்டிங் ஆஃப் சாப்ளிங்ஸ் ப்ரொவைட் டேஷ். ஓகே, அதாவது அந்த பிளான்ட்ஸை வந்து நம்ம குட்டி குட்டி பிளான்ட்ஸை வந்து க்ரோ பண்ணும்போது நியூ பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு அதனால என்ன யூஸ், அது என்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன்.
Okay, next World Environment Day is dash. எப்போ வந்து World Environment Day அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 5th. Okay, the next dash gets food from dead plants and animals. Okay, இங்க ரெண்டு ஆர்கானிசம் கொடுத்துருக்கான், டீகம்போசர் அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ் நல்லாவே தெரியும், அதனுடைய ஃபுட்டு அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அப்போ எது வந்து டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசத்துலேருந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டீகம்போசர்ஸ். The third main, match the following. Okay, இந்த லெஃப்ட் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டோன், பாக்டீரியா, பிளான்ஸ், பஃபலோ. ஓகே, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர், ஏபயோட்டிக் ஃபேக்டர், டீகம்போசர் அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷனில் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஏபயோட்டிக்னா நான் லிவிங் ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பாக்டீரியா அப்படி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசர். இது நல்லாவே தெரியும், இது என்னது டீகம்போசர்ஸ். நெக்ஸ்ட் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னாக்கா ப்ரொடியூசர்ஸ். பஃபலோ பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர். ஓகே, the next main, fourth main, say true or false. Okay, first question, abiotic factors are important for biotic factors. அதாவது நான் லிவிங் திங்ஸ் வந்து லிவிங் திங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக கரெக்ட் ஆன்சர். ஸோ யூ வாண்ட் டு ரைட் ஹியர் ட்ரூ. Next one, river is an example for biotic factor. River is non-living things, no? So it is the false. Next, Van Magastav is organized during the first week of January every year. It is the correct option. So you want to write here true. Next, plants are the consumer. It is wrong answer. Plants are producers. So you want to write here false. Next, plants provide food and shelter to living things is correct answer. So you want to write here true. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெசனுடைய ஒரு சில ஹார்ட் வேர்ட்ஸ் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்த் மெயின் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? அதில் வந்து என்னென்ன ஹார்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்டு, செகண்ட் வேர்டு என்னன்னாக்கா நான் லிவிங் திங்ஸ். அது லிவிங் திங்ஸ்னால் உயிருள்ள பொருட்கள். நான் லிவிங் திங்ஸ் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா உயிரற்ற பொருட்கள் சொல்லுவாங்க. பயோட்டிக் ஃபேக்டர்னா அதே மாதிரி தான், இதுக்கு இன்னொரு பேர் தான் பயோட்டிக், உயிருள்ள பொருளுக்கு. சரிங்களா? தென் ஏ பயோட்டிக் ஃபேக்டர்னா நான் லிவிங் திங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னாக்கா பிளான்ஸ், இந்த ஆர்கானிசம் விச் ப்ரொடியூஸ் த ஃபுட், அதுக்கு தான் என்னன்னாக்கா ப்ரொடியூசர் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சியூமர், அப்புறம் டீகம்போசர்ஸ், நெக்ஸ்ட்டு பிளான்ட் சாப்ளிங், அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா அண்ட் தென் parasitic. Okay, so then fifth main, first question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா answer the following. fifth main, first question, Vijay placed two things, that is P and R, that is one living and one non-living. அதாவது இங்கே P எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா லிவிங், இது வந்து என்னன்னாக்கா நான் லிவிங். R in separate cages with food and water. அதாவது விஜய்ன்ற ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு லிவிங் திங்ஸ் எடுத்துக்கிறான், ஒரு நான் லிவிங் திங்ஸ் எடுத்துக்கிறான். லிவிங் திங்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்கன்னா P, நான் லிவிங் திங்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்கன்னா R. ஓகேவா? ஸோ அது ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் கேஜஸில் வைக்கிறாங்க. கேஜ்னா என்ன தெரியுமா, கூண்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சரி, அந்த கிளியெலாம் வச்சுருப்பாங்களே அது. ஸோ அதில் வந்து என்ன, ரெண்டு கேஜ்லையுமே அவன் என்னென்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்டு வாட்டர் வச்சுருக்கான். சரிங்களா? வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு சில டேஸ்க்கு அப்புறம் அதை வந்து அப்சர்வ் பண்ணுறான் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றது. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்பர் ஆஃப் வீக்ஸ், தென் வெயிட் ஆஃப் P அப்படின்னா என்னன்னாக்கா லிவிங் திங்ஸ். ஓகேவா? தென் வெயிட் ஆஃப் R என்னன்னா நான் லிவிங் திங்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வீக் அவன் பார்க்கும்போது அந்த லிவிங் திங்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 kg. நான் லிவிங் திங்ஸோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.5 kg. ஓகே, தென் செகண்ட் வீக் பார்க்கும்போது லிவிங் திங்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்குனாக்கா 4 kg. நான் லிவிங் திங்ஸ் ரிமைன் சேம் 1.5 kg தான் இருக்குது. தேர்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸோட வெயிட் வந்து எவ்வளோனாக்கா 6 kg. தென் நான் லிவிங் திங்ஸோட வெயிட் ரிமைன்ஸ் 1.5 kg ஒன்லி. தென் ஃபோர்த் வீக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 kg. அண்ட் தென் நான் லிவிங் திங்ஸினுடைய வெயிட்டு 1.5 kg தான். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், விச் திங் இஸ் லைக்லி டு பி எ லிவிங் திங், கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர். அதாவது இப்போ ரெண்டு திங்ஸ் கொடுத்துருக்காங்களே, நான் வந்து ஏற்கனவே எனக்கு ஆன்சர் தெரியுன்றதால இது வந்து லிவிங், இது வந்து நான் லிவிங் திங்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ஆக்சுவலாக இந்த டேப்லெட் காலத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் எது லிவிங் அண்ட் தென் எது நான் லிவிங்னு நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் லிவிங் திங்ஸ் வந்து க்ரோ ஆகும், நான் லிவிங் திங்ஸ் என்ன ஆகுது, க்ரோ ஆகாது. ஸோ விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், இதுதான் வந்து என்னது லிவிங் திங்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். திங் P,
அதாவது பி அண்டு இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம் நம்ம பி அண்டு ஆர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் எந்த திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஏன் அப்படின்னா பிகாஸ் வெயிட் ஆஃப் பி திங் ஒன்லி இன்க்ரீஸ்ட் ஈச் வீக். சரிங்களா, இதுதான் ரீசன். ஓகே, அதனுடைய வெயிட் மட்டும் தான் ஒவ்வொரு வாரமும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் த லிவிங் திங். ஓகே, நெக்ஸ்ட் பி கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஷின்லேயே வாட் வில் பி த வெயிட் ஆஃப் லிவிங் திங் இன் வீக் சிக்ஸ்த் வீக்கில் அந்த லிவிங் திங்ஸுடைய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த வெயிட் ஆஃப் லிவிங் திங் in week 6 is 12 kg. 6th week level mark 12 kg. Okay, that is the second question. Write examples for biotic and abiotic factors. அதாவது பயோட்டிக்னா நம்ம மிஸ் சொல்லிருக்கல லிவிங், ஏபயோட்டிக்னா நான் லிவிங். அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து எழுதிருக்கோம். சரியா, ஃபர்ஸ்ட் பயோட்டிக் எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுக்கும், நிறைய இருக்கு. நான் இங்கே ஒன்லி 2 தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், லயன், ஹியூமன் பீயிங்ஸ். ஏபயோட்டிக் பார்த்தீங்கன்னா ஏர், வாட்டர். ஓகே, then third question, write any 3 differences between living and non-living things. அதாவது living thingsக்கும் non-living thingsக்கும் ஏதாச்சும் 3 difference வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலம் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்குனாக்கா லிவிங் திங்ஸ். இதுக்கு இன்னொரு முறை வேற மாதிரி கேட்கலாம், பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். லிவிங் திங்ஸ் எழுதலாம், இல்லை பயோட்டிக் எழுதலாம். செகண்ட் காலம் வந்து நான் லிவிங் திங்ஸ் இல்லைனா ஏபயோட்டிக். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது என்னன்னாக்கா they can breathe and grow. living things பார்த்தீங்கன்னா breathe ஆகும், grow ஆகும் சொல்லியிருக்காங்க. நான் living things they cannot breathe and grow. ஓகே, நெக்ஸ்ட் they need food to live. அதாவது கண்டிப்பாக எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் அது வாழ்கிறதுக்கு என்ன தேவை, ஃபுட்டு தேவைன்னு சொல்லிக்கிறாங்க. செகண்ட் ஒன், நான் லிவிங் திங் they do not need food to live. அதுக்கு என்ன தேவையில்லை, ஃபுட்டே தேவையில்லை, அது வாழவே வாழாது இல்லையா, அதனால தான். ஸோ they can feel. living things என்னவாகும், ஃபீல் பண்ணும். நான் living things they cannot feel. The next question, fourth question, list the biotic factors needed for insect. அதாவது இன்செக்ட்டுக்கு என்னென்ன பயோட்டிக் ஃபேக்டர் தேவை அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஏர், சாயில், ஸ்மால் இன்செக்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். இந்த எல்லா லிவிங் ஆர்கானிசம் இன்செக்ட்ஸ்க்கு வந்து தேவை. லிசன் சில்ட்ரன், ஒரு கரெக்ஷன்ஸ் இங்கே பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் மிஸ் வந்து இங்கே பயோட்டிக் ஏபயோட்டிக் ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் ஆனால் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்செக்ட்ஸ் அண்ட் தென் பிளான்ட்ஸ். ஃபிஃப்த் கொஷின், வாட் ஆர் த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் எ பேலன்ஸ்ட் எக்கோசிஸ்டம். அதுக்கு அப்படின்னா என்னன்னாக்கா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், வாட் ஆர் த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த பேலன்ஸ்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சரௌண்டிங் என்விரான்மெண்ட் இல்லையா, அது வந்து எக்கோசிஸ்டம்னாக்கா லிவிங் அண்ட் தென் நான் லிவிங் எல்லாமே வரும். அது வந்து நார்மலாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தேவை அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் எ பேலன்ஸ்ட் எக்கோசிஸ்டம் ஆர் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர் அண்ட் டீகம்போசர்ஸ். ஸோ நம்ம எக்கோசிஸ்டம் நார்மலாக இருக்குன்னா அதுக்கு என்னென்ன பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். கிளியர் சில்ட்ரன்? த சிக்ஸ்த் கொஷன், why plants are called primary producers. ஓகே, ஏன் பிளான்ஸ் வந்து பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா plants are called primary producers because they make their own food by the process of photosynthesis. ஏன் பிளான்ஸ் வந்து பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஃபுட்டு வந்து அதுவே மேக் பண்ணிக்கும். அது ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணியது. என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஒன்லி இட் இஸ் கால்ட் அஸ் த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். தென் இட் ஒன்லி ஆக்ட் அஸ் த ஃபுட் ஃபார் சம் அதர் ஆர்கானிசம்ஸ். தட் மீன்ஸ் தட் இஸ் த ப்ரொடியூசர்ஸ் ஆக்ட் அஸ் த consumers and also for the other organisms. Next one, write any 4 benefits of plants. அதாவது benefits அப்படின்னா uses. என்னென்ன uses of plants பார்த்தீங்கன்னா first one, provide oxygen for breathing. ஓகேவா, நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு help in bringing rainfall. அது மழை வர்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு லிவிங் திங்ஸ். அதாவது பிளான்ஸ் வந்து லிவிங் திங்ஸ்க்கு ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுது அண்ட் ஆல்சோ ஷெல்டராக, அது ஷெல்டர்னா ஹேபிட்டட், உயிர் வாழற இடமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் அப்சர்வ் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் அண்ட் ஸ்மோக் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஏர்லேருந்து பாய்சனஸ் கேஸஸ்லாம் அப்சர்வ் பண்ணுது, ஏரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தட்ஸ் ஆல் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் லெசனுடைய எவல்யூஷன் ஓவர். தேங்க்யூ சில்ட்ரன்.